Hi friends, welcome to Cricket 360. Last year April 1st ல இருந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்துக்கும் வித்ராயல் அப்ப நமக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதுல 30% வந்து TDS புடிச்சிட்டு வராங்க. இதனால நிறைய பேருக்கு லாபம் கம்மியா இருக்கு, சில பேருக்கு நஷ்டமும் உண்டாயிருக்கு. அதுவும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து லாஸ் ஏற்பட்டா அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து அது கவுண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலும் வச்சிருக்காங்க. ஸோ போன வருஷத்துக்கு நம்ம லாஸ் ஏற்பட்டாலும் இந்த வருஷத்துக்கான லாபத்தில் வந்து 30% வந்து அவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிடிஎஸ்ஸே இல்லாத ஆப் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிடிஎஸ் மாதிரியே லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த்ல இருந்து வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ், அதாவது நம்ம போடுற டெபாசிட்ல வந்து ஜிஎஸ்டி டேக்ஸும் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் எல்லா ஆப்ஸுமே அந்த ஜிஎஸ்டியை வந்து நாங்களே வந்து கட்டிடுறோன்னு சொல்லி யூசர்ஸ் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கிறது இல்லை. பட் இந்த டிடிஎஸ் ரூல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்புமே வந்து லாபத்தில் 30% வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் வந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிடிஎஸ்ஸே இல்லாத ஆப் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான விடை தான் இப்போ வந்து விஷன் 11 அப்படிங்கிற வந்து ஆப்பு. இவங்களும் வந்து ட்ரீம் 11 மாதிரியான ஒரு ஃபேண்டசி கிரிக்கெட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த ஆப் வந்து இந்த ஜூலை 1st இருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎஸ் இல்லை, டிடிஎஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே நாங்கள் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இதனால நிறைய யூசர்ஸ் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து 30% வந்து ப்ராஃபிட்ல டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, இவங்க மட்டும் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும், மற்ற ஆப்லாம் கொடுக்கறது இல்லையேன்னு நீங்கள் கேட்கறதுக்கு இவங்களே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 1000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு, அதை நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 700 rupees வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகிடும். 300 வந்து டிடிஎஸ்ஸாக பிடிச்சிருவாங்க. எல்லா ஆப்புமே இதை தான் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறது என்னன்னா அந்த 300 வந்து டேக்ஸாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 300 வந்து அடிஷ்னல் கேஷ் போனஸாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க, அதாவது வந்து உங்களுடைய விஷன் 11 வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 300 ரூபாயும் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக மாறிடுது அப்படிங்கிறது தான் வந்து விஷன் 11 வந்து சொல்கிறது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து அது கேஷ் போனஸாக இருந்தாலும் நீங்கள் விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்கள் லாபம் வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து நிச்சயம் வந்து இது யூசர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக தான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜிஎஸ்டி ரூல்ஸ் மாதிரி தான். ஜிஎஸ்டி எப்படி வந்து ஆப்ஸ் வந்து அவங்களே வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்களோ, இவங்க டிடிஎஸ்ஸையும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பாஸாக வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறதா தான் வந்து இவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூல் ஏதோ ஒரு வகையில் வந்து நிச்சயம் வந்து விஷன் 11 யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே மாதிரி வந்து ட்ரீம் 11 கொண்டு வருவாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான பதில் கூற முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் தான் வந்து இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஜூலை 1st இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. போக போக தான் இந்த ரூல் வந்து சக்ஸஸ் ஆகுதா, இவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா, மற்ற ஆப்ஸும் வந்து இவங்களை பார்த்து இந்த ரூல் மெத்தடை கொண்டு வருவாங்களாங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயம் வந்து நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.